வணக்கம், வெல்கம் டு இன்சைட் அவுட் சைட். இந்த தாட்டி நம்ம புதுசா லேட்டஸ்டா சில வால் லைட்டிங், தட் இஸ் அவுட்டோர் வால் லைட்டிங் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இந்த அவுட்டோர் வால் லைட்டிங்னாலே இருக்கலையே பிரச்சனை பிடிச்ச ஐட்டம், சரிங்களா? ஏன்னா அவுட்டோர் வால் லைட்டிங் எப்பவுமே கம்ப்ளைண்ட்ஸ் வரக்கூடிய ஐட்டம். இந்த கம்ப்ளைண்ட்ஸை ரெக்டிஃபை பண்ணுங்கிறதுக்காகத்தான் இந்த ஸ்பெஷலா இந்த டைப் ஆஃப் லேசர் வால் லைட்டிங்கை எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த லேசர் வால் லைட்டிங்கோட ஸ்பெஷாலிட்டி, சரிங்களா? உங்க பேர் கேட்கும்போது தெரியும், லேசர் பீம்ஸ் வரும், ஹையர் கவரேஜ் வரும். இதுதான் இந்த லேசர் வால் லைட்டிங்கோட ஸ்பெஷாலிட்டி. ஆனால் இந்த லேசர் வால் லைட்டிங் எப்படி பண்ணியிருக்கோம், இதோட குவாலிட்டி என்ன, அதுதான் இதோட பெரிய இம்பார்ட்டன்ஸே. நம்ம நார்மல் வால் லைட்டிங், சரிங்களா, இந்த ஐட்டம்ஸும் அவைலபிள். நான் இப்போ சைடில் போட்டுட்டே வரேன் பாருங்க. இந்த ஐட்டம்ஸ் அவைலபிள் நம்ம கையில். ஓகே, இதானா பழைய ஐட்டம்ஸ். இதுக்குள்ள பிரச்சனை என்னன்னா, இதுக்குள்ள இப்ப நம்ம வால் லைட்டிங்ல இந்த தண்ணி இருக்கு இல்லைங்களா, நம்ம மழை விழ 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 நம்ம இந்த வால் நிறைய தண்ணி அப்சார்ப் பண்ணிடும். தண்ணி அப்சார்ப் பண்ணதுக்கு அப்புறம் இந்த தண்ணியை இந்த கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இப்ப 3 நாள் 4 நாள் 5 நாள் மழை பெய்யுதுனால், அதுக்கப்புறம் இந்த தண்ணி மெதுவா இந்த லைட்டு உள்ள என்ட்ராகும். எப்படின்னா, இந்த பின்னாடி இருக்கிற வழி இருக்கு இல்லைங்களா, இது வழியா. ஆனால் இந்த மாதிரி லைட்டிங்ல இந்த இது கொடுத்துருக்கோம், தட் இஸ் இபாக்சி ஃபில்டு. நீங்க பாருங்க, இபாக்சி ஃபில்டு, தட் இஸ் இந்த இடத்துல கேப் இருக்காது. ஸோ இபாக்சி ஃபில் பண்ணியிருக்கோம். இந்த இபாக்சி ஃபில்லிங் ரொம்ப கஷ்டம், ரொம்ப காஸ்ட்லி, சரிங்களா? இந்த இபாக்சி ஃபில் பண்ணியிருப்போம் இந்த லைட்டிங்ல, ஸோ தட் தண்ணி இதுல உள்ள போவது. வேற இந்த மாதிரி லைட்டிங்ஸ்ல ஊர்ந்து அதுக்குள்ள போய் அது டேமேஜ் பண்ணும். டைரக்டா அது மேல படும்போது ஒண்ணுமே ஆகாது, ஆனால் இது வழியா என்டர் ஆகும். ரெண்டாவது, இந்த லைட்டிங் பாத்தீங்கன்னா நார்மலி எல்லா வால் லைட்டுமே எங்க கையில் இருக்கிற டீலர்ஸ் கூட வாங்கி வாரண்டி எப்படி தருவாங்கன்னா, எங்க கையில இந்த வால் லைட்டிங் பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு சிங்கிள் லைட்டு. இது 240 ருபீஸ்க்கு நாங்க சேல்ஸ் பண்றோம். இது பார்த்தீங்கன்னா வெளியில் இதோட ஹையர் காஸ்ட் வச்சுட்டு 1 இயர் வாரண்டி வருவாங்க. ஆனால் வித்தவுட் வாரண்டியில தான் நாங்கள் கொடுப்போமே. ஆனால் இப்போ லான்ச் பண்ணியிருக்க லைட்டிங் பார்த்தீங்கன்னா எல்லாமே 2 இயர்ஸ் வாரண்டியில் வரும். 2 இயர்ஸ் வாரண்டியில் ஹை குவாலிட்டி, தட் இஸ் 2.5 kV சர்ஜ் ப்ரொடெக்ஷன் ஓட இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே வரும். 2.5 kV சர்ஜ் ப்ரொடெக்ஷன், ஹை குவாலிட்டி, க்ரீ எல்இடி. இந்த க்ரீ எல்இடிங்கிறது உலகத்திலேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எல்இடிஸ் இந்த வேர்ல்டு க்ரீ எல்இடி. க்ரீ எல்இடியோட லைஃப் டைம் ரொம்ப அதிகம். இப்போ எக்ஸாம்பிள், இது பழைய வால் லைட் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒன்று பார்த்தீங்கன்னா அரௌண்டு 4 watts 8 watts வரும். இது நம்ம க்ரீல லான்ச் பண்ணியிருக்கிறதுனால என்ன பியூட்டினால், இதோட வாட்டேஜ் 2 watts தான். 2 watts தான். ஆனால் அந்த பிரைட்னஸோட அதிகமாக பிரைட்னஸ் இதில் கிடைக்கும். அதுதான் இதோட மேஜர் ஸ்பெஷாலிட்டி. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ப்ராடக்ட். அண்ட் பீம் ரொம்ப ஹையரா இருக்கும். இதுல சில ப்ராடக்ட்ஸ் வித் லேசர் டைப், இப்படி பார்த்தீங்கன்னா லேசர் டைப்ல இருக்கும், வித்அவுட் லேசர் லென்ஸ் டைப்லையும் கொண்டு வந்திருக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ப்ராடக்ட்ஸ், ஹை எண்ட் ப்ராடக்ட்ஸ், சரிங்களா? அண்ட் இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் அதுவும் நான் சொல்றேன். ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த இது பார்த்தீங்கன்னா 380 ருபீஸ் தான் வரும். தட் இஸ் தி ஸ்மாலஸ்ட் ஒன். ஓகே, ஆனால் ஸ்மாலஸ்ட் ஒன்னாலும் நம்ம பழைய இந்த மாதிரி லைட்ஸோட ஹையர் பீம் எலிவேஷன் இதில் கிடைக்கும். ஓகேங்களா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இதில் என்னதான் மழை பெஞ்சாலும் புயல் அடித்தாலும் இடி இடித்தாலும் இந்த மெட்டீரியலுக்கு ஒன்றுமே ஆகாது. மூணாவது, இட் இஸ் அ கவரேஜ். கவரேஜ் பொறுத்த வரைக்கும் யூ வில் ஹாவ் வெரி ஹை கவரேஜ். வெரி ஹை கவரேஜ்ங்கிறது தட் மீன்ஸ் நீங்கள் லைட்டு போட போகும்போது நீங்கள் அந்த பீம் இருக்கு இல்லைங்களா, தட் மீன்ஸ் உங்களுக்கு பீமோட லென்த் ரொம்ப ஹையரா இருக்கும். தட் இஸ் கவரேஜ் ரொம்ப ஹையரா இருக்கும். ஒரு இடத்தை சுத்தி பட்டு மட்டும் இருக்காது இந்த லேசர்ல வரும்போது. அண்ட் இந்த லேசர் லைட்டை காட்டுற இதோட இமேஜஸ் இந்த சைட்ல வரும், சரிங்களா? இந்த லேசர் லைட் போடும்போது எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க, சரிங்களா? மேல கீழே 2 சைடும் அடிக்கும். ஆனா லேசர்ல என் கையில ஒரே இதுதான். நாங்க எல்லாமே அப் டவுன்ல தான் கொண்டு வந்திருக்கோம். தட் இஸ் சிங்கிள் வேல நாங்க லேசர்ல கொண்டே வரல. இட் இஸ் கம்ப்ளீட் அப் டவுன்ல தான் வரும். அண்ட் நிறைய டிசைன்ஸ், எக்கச்சக்கமா டிசைன்ஸ் வரும். ஸோ இதுதான் இந்த லேசரோட ஸ்பெஷாலிட்டி. அண்ட் வால் லைட்டிங் நீங்க 100%, ஏன்னா வால் லைட்டிங் எல்லாமே வெளில போடக்கூடியது
நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு 4 நாள் 5 நாள் மழை பெஞ்சதுக்கு அப்புறம் அந்த வால்ல போய் தொட்டா எப்படி இருக்குங்கிறது. அந்த தண்ணி ஊறும் அந்த வால்ல. அப்படிதான் முக்காவாசி வால் லைட் வந்து இதாகி போகிறது, வேஸ்ட் ஆகி போகிறது. ஸோ இந்த மாதிரி வால் லைட்டிங் இபாக்சி ஃபில்ட். ஆனால் இபாக்சி ஃபில்டு ஹை குவாலிட்டி இதெல்லாம் வரும்போது இதோட ப்ரைஸிங் வந்து ரொம்ப ஏறிடும். இது டைகாஸ்ட் அலுமினியம் இல்லாமல் இந்த மெட்டீரியலை பண்ணவே முடியாது. அதுவும் ஹை குவாலிட்டி டைகாஸ்ட் அலுமினியம் போட்டே ஆகணும் லேசரோட. ஸோ அதனால இதோட காஸ்ட் வைஸ் இதோட ரொம்ப அதிகம், கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். தட் இஸ் இந்த இதோட ஹையஸ்ட் கொஞ்சம் கூட அதிகமாக வரும். பட் சரி, இது 380 வரும். ஓகே, இதே சிங்கிள் கலர் நீங்கள் அது பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா 245 தான் வரும். ஆனால் த பியூட்டி சூப்பர், பியூட்டி குவாலிட்டி வந்து சூப்பராக வரும். ஸோ இதுவும் வச்சுருக்கோம், அதுவும் வச்சுருக்கோம். உங்களுக்கு எப்படி உங்கள் வாலை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் குவாலிட்டி எப்படி வேணும்னாலும் நீங்கள் தேர்ந்தெடுங்க, ப்ராடக்ட் எப்படி வேணாலும் நீங்கள் தேர்ந்தெடுங்க. எல்லா ப்ராடக்ட்டுக்குமான குவாலிட்டியும் நாங்கள் சொல்கிறோம். இன்னொன்று நான் உங்கள்கிட்ட சொல்ல வருந்தது, நம்ம கன்சல்டேஷன் கொடுத்துட்ருக்கோம். கன்சல்டேஷன் அப்படிங்கிறது ஒரு சைட்டுக்கு வந்து அவங்களுக்கு என்ன வேணும், தட் இஸ் அவங்க கையிலேருந்து அந்த ரெக்குவயர்மெண்ட் வாங்கி அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த லைட்டிங் வந்து ஆன் சைட்டில் வந்து சொல்லிக் கொடுப்போம். ஆன் சைட்டில் வரும்போது என்னென்ன லைட் எங்கெல்லாம் போடணும்னு சொல்லி கொடுப்போம், பிரைட்னஸ் எப்படி இருக்கும்னு சொல்லி கொடுப்போம், அந்த லைட்டை எரிய வச்சு காட்டுவோம். வித் ஆல் த சாம்பிள்ஸோட வருவோம். ஆனால் சென்னைக்குள்ளே இருந்தீங்கன்னா 1500 rupees ஃபிக்ஸட், அண்ட் வெளியிலன்னா இட் இஸ் 3000 rupees உங்களுக்கு வரும். வெளியில் ஆன்சைட் கன்சல்டேஷன்னா உங்களுக்கு யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்டட்னா கூப்பிடுங்க. தட் இஸ் கம்ப்ளீட் வீடு கன்சல்டேஷனில் உங்களுக்கு வரும். ஆனால் மினிமம் 1500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே இருந்தால் மட்டுமே கூப்பிடுங்க. அது வீடாக இருந்தாலும் சரி, கடையாக இருந்தாலும் சரி. அதுக்கு கீழே பண்ணோன்னா நம்ம வந்து போகிறதுக்கு, ஏன்னா இந்த 3000 rupeesங்கிறது நாங்கள் வைக்கிறது இட் இஸ் ஜஸ்ட் ஃபார் த எக்ஸ்பென்ஸ். நம்ம ஒரு ஒன்றும் இல்லை, இப்போ சென்னையிலேருந்து நாங்கள் வந்து கோயம்புத்தூர் வரைக்கும் போகணுன்னா போயிட்டு வரதுக்கு ஏசி டிக்கெட் ஒரு காஸ்ட் 2000. ஜஸ்ட் அங்கே ஒரு ரூம் ஸ்டே பண்ணணுன்னாலே இது 3500 ஆகும். ஃபுட்டு 4000 வந்துடும். இது இந்த எக்ஸ்பென்ஸை மைனஸ் பண்ணி நாங்கள் 3000 வச்சுருப்போம். மற்ற சில கம்பெனிஸ் வந்து உங்ககிட்ட வருவாங்க, சொல்லுவாங்க. அவங்களதெல்லாம் என்னென்னா ப்ரைஸிங், ப்ராடக்ட் ப்ரைஸிங் அதிகமாக இருக்கும். நம்ம ப்ரைஸிங் கம்மியாக வச்சுருக்கனால அதை நம்மளால பண்ணவே முடியாது. சரிங்களா? இப்போ வந்து ஒரு 30-40% காஸ்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளால வந்து தாராளமாக அதை வச்சுட்டு பண்ண முடியும். நம்ம வந்து அப்படி மார்ஜினில் ஒர்க் அவுட் பண்ணுறதில்ல, வெரி வேஃபர் தின் மார்ஜின் தான் ஒர்க் அவுட் பண்ணுறோம். ஸோ அப்படி ஏதாவது கன்சல்டேஷன் வேணும்னா நீங்கள் தாராளமாக கூப்பிடுங்க. நார்மல் ஒரு லைட்டிங் கன்சல்டேஷனோட சார்ஜ் 17 to 18 rupees பர் ஸ்கொயர் ஃபீட்டு. சரிங்களா? அது நம்ம 3000, 1500 ஃபிக்ஸ்ட் அமௌண்ட்ஸில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எகெயின் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருக்கிறது. பிடிக்காட்டி கமெண்ட்ல வந்து திட்டுங்க. 100% நம்ம பழைய வீடியோஸ் எல்லாம் எடுத்து பாருங்க. எங்ககிட்ட நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்ததே ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். ஏன்னா வெரி ஃபியூ பீப்புள், சில பேர் வந்து அட்டன் பண்ண மாட்டோம்னு சொல்லுவாங்க ஃபோனு. அது ஏதாச்சும் ரொம்ப பிஸியில் ஓடிட்டு இருந்துச்சுன்னா அவங்கள ஒரு தாட்டி நாங்கள் அட்டன் பண்ணிட்டு 2 தாட்டி ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். சில பேர் வாட்ஸ்அப்பில் ரிப்ளை பண்ண மாட்டேங்குவாங்க. சப்போஸ் ஒரு ரிப்ளை கிடைக்காது, தயவு செய்து ஃபோன் பண்ணுங்கள். இதெல்லாம் எங்களோட ரிக்வெஸ்ட்டு. ஏன்னா நம்மளால இந்த அமேசானோ ஃப்ளிப்கார்ட்டோ மாதிரி பெரிய ஒரு கால் சென்டரோ காரியங்களோ நாங்கள் வைக்கல. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் பண்ணிகிட்ருக்கோம். சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் எவ்வளோ பண்ண முடியுமோ தி பெஸ்ட் ப்ராடக்ட்ஸாக உங்களுக்கு கொண்டு வந்துட்டே இருக்கோம்.